வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. அன்புதானே எல்லாம், அன்பே சிவம். அதாவது என் அப்பன் சிவபெருமானே அன்பே வடிவமானவர். அவர் எல்லா உயிரினத்துக்கும் அதாவது பறவைகள்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து, மனிதர்கள்ல இருந்து எல்லாவற்றுக்குமே ரொம்ப கருணை வடிவமா, அன்பே வடிவமானவர். என்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் தரக்கூடிய அந்த அன்பை அவர்கிட்ட தான் நம்ம கத்துன்னு இருக்கோம், கத்துக்கவும் முடியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அன்பை பற்றியும் அதனுக்குரிய சிறு விஷயங்களை பற்றியும் தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதன் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நான் எப்பவும் சொல்றது மாதிரி தான், இந்த உலக அமைதிக்காகவும் எல்லோருக்கும் எல்லாம் கிட்டணும், எல்லோரும் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். அன்பு, அந்த அன்புங்கிற அந்த 3 எழுத்து செய்யும் மாயங்கள், மாயாஜாலங்கள் நிறைய இருக்கு. எல்லோருமே நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருப்போம். ஏன்னா நாம எவ்வளவோ அன்புகளை பெற்றிருப்போம், அதே மாதிரி அன்புகளை நாமளும் வழங்கி இருப்போம். அதை பார்க்கும்போதே நமக்கு எல்லோரிடமும் அன்பாதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லோருக்குமே மேலோங்கி இருக்கும். அன்பே சிவம் அப்படிங்கிற என்னுடைய சிவபெருமானை வணங்கும் நம்ம எல்லோருமே அன்பானவர்கள் தான், அன்பாதான் இருப்போம் எல்லார்கிட்டையும், இல்லையா? ஆனா சில பேரு சில வேகமான பேச்சுக்களால நல்லா தான் நான் இருக்கேன், நல்லா தான் பேசுறேன், நல்லா தான் பண்றேன், எல்லோரிடமும் அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா பாருங்க அந்த நேரத்துல ஏதாவது ஒரு கோபம் வந்துடுறதுனால ரொம்ப வேகமா நான் பேசிடுறேன். அந்த மாதிரி வார்த்தைகளை என்னையே அறியாமல கோபத்தினால நான் உச்சரிச்சிடுறேன். அப்படி இருக்கும்போது எதிர்த்தரப்புல இருக்கவங்களும் அவங்க மனசுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே சமயம் நானும் அதற்கப்புறம் ஏன் இப்படி பேசினோம், எதற்காக இப்படி பேசினோம், அவங்க மனசு வருத்தப்பட்டதே, அதை நாம இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதற்கு தான் பெரியவங்க சொல்றாங்க, உங்களுக்கு அன்பு வசப்படாவிட்டால், உங்களுக்கு அன்பே உங்கள் வாயிலிருந்து பேச்சாக வெளிவராவிட்டால் நீங்க பேச்சையே குறைச்சுக்கோங்களேன். அந்த அன்பு எப்ப உங்ககிட்ட வசம் ஆகுதோ அப்ப இருந்து நீங்க எல்லோரிடமும் சிரித்து அழகாக பேசுவீர்கள், அப்ப இருந்து நீங்க பேச ஆரம்பிங்க அப்படின்னு பெரியவங்களும் சொல்றாங்க. ஏன்னா அன்புதானே எல்லாம் அப்படிங்கிறதானே முக்கியம். இந்த உலகத்துக்கே வேற என்னங்க தேவைப்படுது? பணம், பொருள் எல்லாம் இருக்கவங்களும் அன்பான ஒரு வார்த்தையை தானே எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் உண்மைங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பணம், கை நிறைய பணம் இருக்கு, பேங்க்லயும் பணம் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் வார்த்தையில ஒரு வார்த்தை, வாங்க, உட்காருங்க, கொஞ்சம் சாப்பிட்றீங்களா, இல்லை கொஞ்சம் தண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த முகத்துல ஏற்படக்கூடிய அந்த சிரிப்பு வேற எதுலையாவது வரப்போகுதா? அந்த மகிழ்ச்சி வரப்போகுதா? பணம் இவ்வளோ எடுத்து கொடுங்க, எதை எடுத்து கொடுங்க, அந்த சந்தோஷங்கிறது அன்பான பேச்சுல தான் முதல்ல இருக்கு. அதற்கு அப்புறம் தான் நீங்க எதை கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க போறாங்க. அதனாலதான் அன்புதான் தெய்வீக குணா அம்சம். அன்பான பேச்சு தான் தெய்வீக குணா அம்சம்ங்கிறாங்க. தெய்வம் எப்படி இருக்கும்னா அன்பா பேசுபவர்களுடைய அந்த முகத்திலும் அந்த திருவாயிலும் தான் தெய்வமே இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் தெய்வீக குணா அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அன்பு எனக்கு வேணும், என்னகிட்ட அன்பு வரமாட்டேங்குது, அதிகமா டக்குன்னு பேசிட்டு இருக்கும், நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறேன், டக்குன்னு கோபப்பட்டுறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா சரி, அதற்கு என்ன தெய்வத்தெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு கேட்கிறவங்களா இருந்தா காந்தி பெரியவா சொல்றா, நீங்க எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். ஆனாலும் என்ன, நம்ம கல்விக்காக சரஸ்வதிய, செல்வத்துக்காக
பொன் பொருள் ஆபரணத்துக்காக மகாலட்சுமிய, ஆரோக்கியத்திற்காக சூரியனை, இப்படி எல்லாரையும் வணங்கலாம். ஆனா இதுவற்றிற்கு எல்லாம் முன்னால நீங்க பிள்ளையாரை நீங்க வணங்கணும். பிள்ளையார் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றது பிள்ளையார தான். அதனாலதான் ஒன்று இல்லையேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்று இல்லையே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நம்ம காஞ்சி பெரியவா சொல்றா, அந்த ஒன்று என்பதுதான் பிள்ளையார். அவர்தான் அன்பானவர். உங்களுக்கு அன்பு வேணுமா, இல்ல ஆரோக்கியம் வேணுமா, பொருள் செல்வம் எல்லாமே வேணுமா, முதல்ல நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சி பெரியவாளே சொல்லியிருக்கா. அந்த முதல் வழிபாடு இல்லாம வேற எதுவுமே நடக்காது. உங்களுக்கு அன்பு தேவையா இருந்தாலும் அதே விநாயக பெருமானதான் நீங்க வழிபடணும். அவர் மிக எளிமையானவர். ஒரு பசும் சாணியை பிடித்து வைத்தாலும் பிள்ளையார் அந்த இடத்துல வந்து என்னம்மா வேணும், என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு எளிமையானவர். அதே போல மஞ்சள் பொடியை பிடித்து வைத்தாலும் சரி, அந்த இடத்துல உடனே டான் வந்துடுவார். ஏன்னா எப்ப கூப்பிடுவீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அன்பா கேட்கக்கூடிய விநாயக பெருமானை தான் முழு முதற் கடவுளா நம்ம வணங்குறோம். அவரைத்தான் முதலில வழிபாடும் செய்துட்டு அடுத்து மற்ற தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வழிபாடு நடத்தணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார். இந்த திரிபுர சம்ஹாரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சம்ஹாரத்துக்காக சிவபெருமான் தேரை எழுத்துட்டு வேகமா புறப்பட்டார். அவரு கிளம்பிட்டார். கிளம்பி சற்று தூரத்திலேயே என்னாச்சு, தேர் வந்து அப்படியே நின்னு போச்சு. தடை ஏற்பட்டுடுச்சு. உடனே ஏன் தடை ஏற்பட்டுடுச்சுன்னு அவர் ஏற்கனவே கோபத்துலதான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா சம்ஹாரம் பண்ண போறார். திரிபுர சம்ஹாரம் பண்ண போகும்போது அவர் கோபத்துல இருக்கும்போது தேர் இப்படி தடைப்பட்டு போன உடனே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சார் பாருங்க சிவபெருமான். அப்ப யோசிக்கும் போதுதான் தெரியுது, நம்ம விநாயக பெருமான வணங்காமலே நாம தேரை எடுத்துட்டு கிளம்பிட்டோம், அதனால ஏற்பட்ட தடை இது அப்படின்னு சிவபெருமானே உணர்ந்து அந்த இடத்திலேயே விநாயக பெருமான வழிபாடு செய்யறார். அந்த வழிபாடு முடிந்த உடனேயே தேர் சரியாயிடுது. அந்த தடை நீங்கி அவர் திரிபுர சம்ஹாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வரார். இதை எதற்காக சொல்றோம்னா, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நீங்க எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணணும். ஆனா நம்ம விநாயக பெருமானுக்கு ஒரு பசும் சாணியாக இருக்கட்டும், இல்ல மஞ்சள் பிள்ளையாராக இருக்கட்டும், எதா இருந்தாலுமே நாம் கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய ஒரு அருகம்புல் போறோம். எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு அருகம்புல் போறோம் அவருக்கு. அப்படி அதுவும் நீங்க கொடுக்கலைனாலும் என்னன்னு கேட்காம இருக்க போறதில்லை அவரு. அப்படிப்பட்ட அன்பான ஒரு தெய்வம். உங்களுக்கு அன்பு வசப்படணும் அப்படின்னு சொன்னா நீங்க விநாயக பெருமான வழிபடணும் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், அதான் ஒன்று இல்லையே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னது அதைத்தான். ஒன்று என்பது இந்த இடத்துல பிள்ளையாரை குறிப்பது. அவர் ஒருவர் இல்லையே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படித்தான் அன்பு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்பவும் சொல்லிட்டு இருக்கோம். தெய்வீக குணாம்சம்னு சொல்லிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் கூட அன்புடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே நமக்கு கொடுத்திருக்காரு. எப்படி அன்பா இருக்கணுங்கிறத அதை படித்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருமே அன்பை தான் நமக்கு போதித்திருக்காரு. வள்ளுவர் கூட எல்லா இடத்திலும் இதே அன்புடைமையிலே முக்கியமா பேசியிருக்காரு. வள்ளுவரை போலவே வள்ளலாரும், நம்ம ராமலிங்க சுவாமிகள் இருக்கிறார் இல்லையா வள்ளலார், அவருமே கூட அன்பை பற்றியே போதிச்சிருக்காரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத அவரே தன்னுடைய ஒரு நிலையா இருந்து பார்த்தா அந்த இடத்துலதான் அவர் சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன். அதாவது வாடி போன பயிரை பார்த்த உடனே ஐயோ நீர் இல்லாமல் இப்படி வாடி போச்சே அப்படின்னு சொல்லி மனம் வருந்திய வள்ளலார் சுவாமிகள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பார்த்து எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா புரியுது. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ்,
பெரியவர்கள் எல்லாருமே அன்பை பற்றியே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அன்புதான் எல்லாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கதையிலையும் நம்ம பார்க்க முடியும். இதுவும் பெரியவர்கள் சொன்னதுதான். வீட்டுல குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா குழந்தைகளோட மனைவியோட இருந்த ஒருவர் திடீர்னு சந்நியாசமா கிளம்பிடுறாரு. ஏன்னா வீட்டில் இருக்க முடியவில்லை அவரால. ஏதோ ஒரு காரணத்தால அவரு சந்நியாசம் கிளம்பிட்டாரு. அவர் இருந்த நிலையே வேற, இப்ப இருக்கிற நிலையே வேற. அவருக்கு ஒரே பசி வந்து விட்டது. ஏன்னா வீட்டுல நேரத்துக்கு கொடுத்துருப்பாங்க, நேரத்துல அவரே சாப்பிட்டுருப்பாரு. எல்லாமே முடிந்த அவரு இன்னைக்கு சன்னியாசியாகி ஒரு இடத்துல அமர்ந்து தனக்கு பசிக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு வருத்தத்தோட அவர் அமர்ந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா யாருமே இவ திரும்பி கூட பார்க்கல. எத்தனையோ பேர் சாலையில தெருவுல போயிட்டு தானே இருக்காங்க. ஆனா ஒருவர் கூட இவரை திரும்பி பார்க்கல. உடனே ரொம்ப மனவேதனைப்பட்ட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரே ஒரு மனிதர் மட்டும் இவர் போற வழியில இவர் கேட்கும்போது பிச்சாந்தேகின்னு சொல்லும்போது உடனே அவர் தன்னோட பாக்கெட்டை, மணி பர்ஸை எல்லாமே தேடுறாரு. வந்துட்டு நின்று மற்றவர்கள் எல்லாம் திரும்பி பார்க்காம போனாங்க. ஆனா இந்த மனிதர் வந்துட்டு கொடுக்கலாங்கிற எண்ணத்தோட எல்லாவற்றையும் மணி பர்ஸையும் சரி பாக்கெட்ல எல்லா இடத்தையும் தேடி பார்க்கும்போது அவருக்கு ஒண்ணுமே இல்லை. உடனே அவரு இந்த குடும்பத்துல இருந்து வெளியில வந்தார் இல்லையா, அந்த சன்னியாசி கிட்ட சொல்றாரு, உடனே அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் தான் நினைச்சேன். என்னுடைய நேரம் என்கிட்ட இப்ப என்னுடைய மணி பர்ஸும் எடுத்துட்டு வரல, என்னுடைய பாக்கெட்லயும் எதுவும் இல்லை, நான் என்ன பண்றது, உங்களை வேற எதிர்பார்க்க வச்சுட்டேன், நான் ஏதாவது கொடுப்பேன்னு சொல்லி அதற்காக என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லும்போது இவர் சொன்னா, மன்னிப்பெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயா நான் எதுவுமே கொடுக்கலையே உங்களுக்கு அப்படின்னு அவர் மனம் வருத்தப்பட்டு சொல்லும்போது சன்னியாசி சொல்றாரு, ஐயா நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி தெரியுமா, அன்பால இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தேடினீங்க பாத்தீங்களா, உங்க மணி பர்ஸ்லயோ இல்ல மற்ற பாக்கெட்களையோ ஏதாவது இருக்கான்னு தேடினீங்க பாத்தீங்களா, அந்த அன்பினாலேயே எனக்கு மனசு ரொம்பிருச்சு. ஏன்னா கஷ்டப்படுகிற ஒருவருக்கு அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் உதவக்கூடிய மனப்பான்மை வரும். அதனால எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. அந்த மனசு திருப்தியினால எனக்கு பசியே இல்லை, மனசு சந்தோஷமா இருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷம், எனக்கு நீங்க அன்பை கொடுத்தீர்கள், அதுவே பெரியது அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசி அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப அன்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே போலதான் வீணான வார்த்தைகளால அடுத்தவங்களை இம்சப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. தேவையான வார்த்தைகளை பேச முடிஞ்சா பேசலாம், இல்லையா வீணான வார்த்தைகளை சொல்லி அடுத்தவர்கள் மனசை புண்படுத்துறாங்கல்ல, அப்படி புண்படுத்துறதுல நீங்க விலகியே இருங்க. நமக்கு அப்படிப்பட்டவர்களுடைய, ஏன்னா நம்ம மேல எந்த தவறும் இல்லாம வீண் அபாண்டத்தை சொல்லி நம்ம மனசை காயப்படுத்தணுங்கிறவங்க கிட்ட நீங்க நின்னு பேசாதீங்க, எதிர்வாதமும் செய்யாதீங்க, அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இருங்க. தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போகும்போது அந்த புத்திசாலித்தனமே நம்மள உயர்வுல கொண்டு போய் வைக்கும். யார் யார் நம்மளை என்ன பேசினாங்களோ அந்த இடத்திலிருந்து நம்மளை உயர்வுல வைக்கும். அவர்களே நம்மளை அண்ணாந்து பார்ப்பாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படித்தான் ஒரு குதிரை வியாபாரி என்ன பண்ணா, தான் வளர்த்த குதிரையில தான் அவன் பொருட்களை எடுத்துட்டு போவான். அப்படி வியாபாரம் செய்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் ஒரு நாள் அந்த ஒரு பக்கத்துல இருந்த கிணத்துக்குள்ள அந்த குதிரை கீழே உள்ள விழுந்துருது, கிணத்துக்குள்ள விழுந்துருது. உடனே அவன் என்ன பண்ணான், யோசிக்கும் போது அந்த குதிரையை செலவு பண்ணி வெளியே எடுத்து வந்தாலும் குதிரையினால நமக்கு யூஸ் இல்லை, எந்த விதமான பயனும் இல்லை. அதே போல அதுக்குள்ளேயே விட்டுட்டாலும் அது இறந்து போகுது, அதனாலையும் நமக்கு ஒரு லாஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அங்க இருக்கிற குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதை மூடிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த குதிரையினால நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி அந்த கிணத்துக்குள்ள போட்டான். கிணத்துக்குள்ள ஒன்னொன்னா போட 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 அந்த குதிரையானது என்ன பண்ணுச்சு, அந்த குப்பை கூலங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மேல ஏறி வந்துருச்சு.
பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த குப்பை கூலங்களான தேவையில்லாத வார்த்தைகள் பேசும் நபர்களிலிருந்தும் விலகி இருக்கணும். அந்த வார்த்தைகளிலிருந்தும் விலகி இருக்கணும். அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கட்டா வச்சு குதிரையை மாறி மேலே ஏறி வந்து ஜம்முன்னு வாழ்ந்து காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் எல்லோரிடமும் நாமும் அன்பா இருப்போம். எல்லோரும் அன்பை நமக்கு தானே தருவார்கள். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்போம். இதுல என்ன செலவு பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ்? அன்பான பேச்சு தான் தெய்வீக குண அம்சம். அதனால எல்லோரிடமும் அன்பா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? பாய்.